عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாட்டுமனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் சூர ஃபாத்திஹாவின் சிறப்புகளையும் அந்த அத்தியாயத்தின் முக்கியத்துவத்தையும் அதில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளையும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் சூர ஃபாத்திஹாவிற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் சிறப்புகளை நமக்கு என்ன சொல்லி காட்டியிருக்கின்றான், அந்த சூராவின் சாராம்சம் என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 114 அத்தியாயங்களிலும் ஒவ்வொரு செய்திகளை அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். எல்லா செய்திகளுக்கும் சாராம்சமாக ஒரே சூறாவில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்றால் அது சூரத்துல் பக்ராவில் மட்டும்தான். சூரத்துல் பக்ரா இருக்கின்றதே, குர்ஆனில் உள்ள இந்த 2வது அத்தியாயம் இருக்கின்றதே, அந்த 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான வரலாற்று செய்திகளையும் அதிகமான சட்ட திட்டங்களையும் அதிகமான கேள்விகளை கேட்டு அதற்குரிய பதில்களையும் அல்லாஹ் அதில் வைத்திருக்கின்றார். இந்த சூறாவிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, இந்த சூறா நாளை மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு சூறாவும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை குர்ஆன். அந்த குர்ஆனிலேயே மிக சிறந்த ஒரு அழகான அதிகமாக அர்த்தம் உள்ள ஒரு சூரா பக்ரா மட்டும்தான். இந்த பக்ராவிற்கு அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். உங்களுடைய இல்லங்களில் ஷைத்தான் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஷைத்தான் ஓட வேண்டும் என்றால் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த சூறா ஓதினோம் என்றால் உங்கள் வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த சூறாவை மனனம் செய்தாலும் சரி, அல்லது இந்த சூறாவை ஓதிக்கொண்டே இருந்தாலும் சரி, இந்த சூறா நாளை மறுமை நாளில் இவர்களுக்காக பரிந்துரை செய்யும். நாளை மறுமை நாளில் எப்படி பரிந்துரை செய்யும் தெரியுமா? மறுமை நாளில் இந்த மனிதர்கள்லாம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது இவர்களுக்கு நிழல் தரும் மேகங்களாக வரும். இந்த சூரா பக்ராவும் சூரா ஆல் இம்ரானும் நிழல் தரக்கூடிய மேகங்களாக வரும், அல்லது அணி அணியாக பறக்கும் பறவைகள் கூட்டங்களை போன்று வந்து இந்த மக்களுக்காக வாதாடும் போராடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அந்த அளவிற்கு சிறப்பு நிறைந்த சிறப்பு வாய்ந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது. இந்த சூறா துவாவும் அடங்கிய ஒரு சூறாவாகவும் இருக்கின்றது. இந்த சூறாவில் 2 துவா முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் தெரியும், இந்த சூறாவில் 2 துவா இருக்கின்றது. ஒன்று ஆயத்துல் குர்சி, நாம் எல்லாம் ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சி இந்த சூறாவில் அடங்கியிருக்கின்றது. இன்னொன்று இறுதியில்
சொல்லப்படக்கூடிய 2 வசனம் ஆமன ரசூலு பிமா உன்சில, இதுவும் இந்த சூறாவில் இறுதியில் உள்ளது. இந்த சூரா துவாவின் மூலமாக சொல்லப்பட்டு இப்படி பல விஷயங்கள் இந்த சூறாவில் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பக்ரா அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களையும் ஓத வேண்டும். யார் ஒரு மனிதர் அல் பக்ராவுடைய 2 வசனங்களை இரவில் ஓதுகின்றாரோ அவருக்கு இந்த 2மே போதுமானதாக இருக்கின்றது. இந்த 2மே போதுமானதாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, இந்த ஆயத்துல் குர்சியை விட இந்த ஆமன ரசூல் இருக்கின்றது, இதை ஓதக்கூடியவர்களுக்காக வானவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இரவில் யார் ஒரு மனிதர் இதை ஓதுகின்றாரோ ஒரு ஹதீஸில் 70 வானவர்கள் என்று வருகின்றது, அவர்கள் இவர்களுக்காக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகின்றது. இன்னொரு விஷயம், இந்த சூரா இருக்கின்றது முந்தைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கப்படாத ஒரு சூரா. வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த சூறாவை கொடுக்கவில்லை. இந்த சமுதாயத்திற்கும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், இந்த சூறாவை வழங்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த சமுதாயம் மற்ற சமுதாயத்தை விட 3 சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 சிறப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமுதாயத்திற்கு மட்டும். முதலாவதாக, இந்த சமுதாயத்திற்கு பூமி முழுவதும் சுத்தமாக்கப்பட்டுள்ளது. பூமி முழுவதும் சுத்தமாக்கப்பட்டுள்ளது, தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. வேற எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை கொடுக்கவில்லை. இதற்கு முன்னாடி இருந்த யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி இருந்த சமுதாயமாக இருக்கட்டும், அவர்கள் தொழுவதற்கு ஒரு தனி இடம் இருந்தது, மெஹ்ராப் என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் மட்டும்தான் அவர்கள் தொழுக வேண்டும், அந்த இடத்தை மட்டும்தான் அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த இடம் மட்டும் அவர்கள் சுத்தமாக இருந்தது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு பூமி விசாலமானதாகவும் இருக்கின்றது, பூமியில் எந்த இடமாக இருந்தாலும் அது சுத்தமாக்கப்பட்டுள்ளது, அவர்கள் எங்கு வேணாலும் தொழுது கொள்ளலாம், சில இடங்களை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்பட்ட சில இடங்களை தவிர. இது முதல் சிறப்பாக இருக்கின்றது. 2வதாக, இந்த சமுதாயத்தின் வரிசை மலக்குமார்களுடைய வரிசையை விட சிறந்ததாகும். ஒல் மலக்கு சஃபன் சஃபா என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றானே, வானவர்கள் அணி அணிகளாக சஃப்பு சஃப்பாக நிற்பார்கள், ஆர்மி படை போல சஃப்பு சஃப்பாக நிற்பார்கள். அந்த சஃப்பை விட இந்த சமூகத்துடைய சஃப் இருக்கின்றதே சிறந்ததாக இருக்கும். நம் தொழுகையில் நிற்கக்கூடிய சஃப்களை பார்க்கலாம், ஜனாசா தொழுகையில் நிற்கக்கூடிய சஃப்களை பார்க்கலாம். இது வானவர்கள் சஃப்பை விட சிறந்த சஃப்பாக அணி அணியாக இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், 3வதாக, நான் சூரத் பக்ராவின் கடைசி 2 வசனங்களையும் அரிஷின் கீழிருந்து கொடுக்கப்பட்டுள்ளேன், இதற்கு முன் எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் இருக்கின்றது, அது எங்கே அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அர்ஷுக்கு கீழே, அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இது வேற எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை என்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த சூரா பக்ரா இருக்கின்றதை எவ்வளவு அழகான, எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு சூறாவாக இருக்கும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். உண்மையாகவே சூரா பக்ரா ஓதப்படக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. அதனால் தான் நம்முடைய இரவு தொழுகையில் சூரா பக்ராவை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சூரா பக்ரா இருக்கின்றது ஓதப்படக்கூடிய சூறா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக இரவு தொழுகையில், தஹஜ்ஜுடைய தொழுகையில் எதை அதிகமாக ஓதினார்கள் என்றால் சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரா நிசா, இதுதான் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரே ரக்காத்தில் இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரவு முழுக்க நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்தில் இப்னு அப்பாஸ் அவர்கள் நிற்கின்றார்கள். நின்று கொண்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஃபாத்திஹா ஓதினார்கள், சூரா பக்ராவை ஓதி முடித்தார்கள் முழுமையாக. அடுத்ததாக என்ன செய்தார்கள், சூரா நிசாவை ஓதினார்கள். சரி, இப்பொழுது முடித்து விடுவார்கள், ருக்குவுக்கு சென்று விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது 3வதாக சூரா ஆல இம்ரானை என்ன செய்கின்றார்கள், ஓதுகின்றார்கள். இப்படி 3 சூறாவையும் ஒரே ரக்காத்தில் ஓதி இருப்பார்கள் என்றால் எவ்வளவு மணி நேரம் நின்று ஓதியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். இரவெல்லாம் நின்று அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், தொழுதிருக்கின்றார்கள், இந்த சூறாக்களை ஓதி தொழுதிருக்கின்றார்கள். நாம் ஒரு ரக்காத்தில் 2 பக்கம் ஓதி தொழு வைக்கும் பொழுது பின்னாடி நிற்பதற்கு நாம் கஷ்டப்படுகின்றோம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 சூறாக்களையும் ஒரே ரக்காத்தில் ஓதி தொழுகை முடித்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு வலிமையான ஒரு சக்தி அல்லாஹ்தாலா கொடுத்திருப்பான் பாருங்கள், யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சூறாவிற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். சரி, இந்த சூறாவில் சாராம்சம் என்ன? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? இந்த சூறாவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது? இந்த சூரா பக்ராவை ஆரம்பத்துடைய வசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலிலே அல்லாஹ்தாலா அலிஃப் லாம் மீம், இந்த அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தை இருக்கின்றதே, இதற்கு அர்த்தமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இதனுடைய அர்த்தத்தை நமக்கு அறிவிக்கவில்லை. எந்த இமாம்களும் எந்த முஃபஸ்ஸிர்களும் இதனுடைய அர்த்தம் தெரியாது என்று தான் சொன்னார்கள். இன்று சில மனிதர்கள் இதுக்கு இது அர்த்தம் அது அர்த்தம் என்று சொல்லியிருக்கிறார். அலிஃப் லாம் மீம் இது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். அல்லாஹு அஅலமு பி முராதிஹி, அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. குர்ஆனில் சில சூறாக்கள் ஆரம்பங்களில் சில வசனங்கள், சில வார்த்தைகள், சில அர்ஃப்கள் வரும். அலிஃப் லாம் மீம் ஸாத் காத் தாசீம் மீம் தாசீன் காஃப் ஹா யா ஐன் ஸாத். இதற்கு என்ன அர்த்தம், இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை சர்ப்ரைஸாகத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றார், வைத்திருக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன என்பது தெரியாது. ஆக இந்த அலிஃப் லாம் மீம் இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இதற்கு இமாம்கள் ஹுருஃபுல் முகத்தாத் என்று சொல்வார்கள். இது ஷார்ட்டாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள், இது ஹுருஃபுல் முகத்தாத் என்று சொல்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தாலிக்கல் கிதாப், இந்த வேதம், இந்த வேதம் லா ரைப ஃபீ, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை பற்றி முழுமையாக சொல்லிவிட்டான். இந்த வேதம், இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது உறுதியாக, உண்மையாக, சத்தியமாக உண்மையை கூறக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்கின்றது. இதில் எந்த கலப்படமும் இல்லை, இதில் எந்த திணிப்புகளும் இல்லை, இதில் எதுவுமே இல்லாத, சந்தேகமும் இல்லாத ஒரு வேதமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் ஓதுபவர்களுக்கு யாருக்கு நேர்வழி தெரியுமா? அகிலத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி என்று சொல்லவில்லை, முஸ்லிம் என்று சொல்லவில்லை, முஃமின் என்று சொல்லவில்லை. ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்கு இது நேர்வழி காட்டும். உண்மையாக யாருக்கெல்லாம் பயபக்தி இருக்கின்றதோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, உண்மையாக இந்த குர்ஆனை ஓதும்போது அவர்களுக்கு ஒரு நேர்வழியை காட்டும். உண்மையாக அவர்கள் தான் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இறையச்சவாதிகள் மட்டும்தான் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். பயபக்தியுடன் ஓதுவார்கள், ஹுஷு வ ஹுது என்று சொல்வார்கள். பயபக்தியுடன், அல்லாஹ்வின் மீது ஒரு அச்சத்துடன் ஓதுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இது என்ன செய்ய, உண்மையாகவே நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் மூலமாக இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக நிறைய செய்திகளை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆரம்பத்திலேயே இந்த மனிதர்களில் 3 வகையான மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சார் அம்சத்தை என்று சொல்லிவிட்டு நாளைக்கு விளக்கமாக நாம் என்ன செய்வோம், இதை பார்ப்போம். இந்த சூரா பக்ராவில் ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வகையான மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் 3 வகைகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றார், சொல்லி காட்டுகின்றார். முஃமின்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். இரண்டாவதாக காஃபிர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். மூன்றாவதாக முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார், சொல்லி காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் என்னென்ன வழங்கப்பட்டுள்ளது என்பதை அடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதற்காக படைத்தோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், இப்லீஸ் என்ன செய்தான், அதனுடைய கதையை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார், அழகாக சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்படி மன்னிப்பு தேடினார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அவர்கள் என்னென்ன செய்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றார், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லி, முக்கியமாக இப்ராஹிம் நபியுடைய வரலாறை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். இப்ராஹிம் நபி யார், அவர் என்னென்ன செய்தார்,
என்னென்ன தியாகங்கள் செய்தார் என்பதை இந்த சம்பவத்தை முழுமையாக நபிகள் நாயகம் முழுமையாக இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக கிபிலா சம்பந்தமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிபிலாவுடைய மாற்றம் எப்படி ஏற்பட்டது, எப்போது ஏற்பட்டது என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கின்றார். அதே போல இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு எப்படி வைக்க வேண்டும், நோன்பின் சட்ட திட்டங்கள் என்ன, யார் யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஜக்காத்துடைய சட்ட திட்டங்கள் என்ன, தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் என்ன, அது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கின்றார். அதே போல ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், குடும்ப சட்ட திட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான், இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், மனிதன் பொருளாதாரத்தை எப்படி திரட்ட வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போல இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை பற்றி சொல்லியிருக்கின்றார். இன்று மனிதர்கள் ரிபா, வட்டி, இன்ட்ரெஸ்ட் இதில் முழுகி கொண்டு கிடைக்கின்றார்களே, அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முழுமையாக சொல்ல போனோம் என்றால் இந்த அத்தியாயத்தில் கடன் சம்பந்தமாக அந்த சட்டங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இன்று கடன் வாங்கினால் மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள், எழுதி வைப்பதில்லை, கடன் கொடுத்தல் வாங்குதல் இருக்கின்றது. ஆனால் அது எப்படி முறையாக கொடுக்க வேண்டும், முறையாக வாங்க வேண்டும், அதனுடைய சட்டங்கள் என்ன என்பதை முழு அம்சத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இது எல்லாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் எல்லோருமே முழுமையாக என்ன செய்து விடுங்கள், இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் மனிதர்களை பகுதி நேர முஸ்லீமாக இல்லாமல் முழு முஸ்லீமாக முழு நேர முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை நம்ம சொல்லி காட்டுகின்றார். என்றால் நாம் எல்லாம் இந்த அத்தியாயத்தை சூரா பக்ராவை நாம் ஓதி பார்க்க வேண்டும், அதனுடைய விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டுள்ளதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு அதன்படி நாம் நடந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இந்த சூரா பக்ரா இருக்கின்றது ஈமான், சட்டம் எல்லாமே சொல்லப்பட்டுள்ள ஒரு அத்தியாயமாக இருக்கின்றது. அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயமாக எடுத்து அதை கண்டிப்பாக நாம் படித்து பார்க்க வேண்டும், அதை நாம் ஓதி பார்க்க வேண்டும். சாதாரணமாகவே அந்த குர்ஆன் அந்த சூரா ஓதப்பட்டது என்றால் ஷைத்தான் ஓடிவிடுகின்றான். ஆனால் இதனுடைய விளக்கங்களையும் இதனுடைய வசனங்களையும் நாம் புரிந்து கொண்டு ஓதினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய தௌஃபீகை தருவானாக. குர்ஆனுடைய விஷயம், குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வசனத்தையும் விளக்கங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இதன்படி இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வசனத்தின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.